ஹாய் ஷுவர்ஸ், சாரிடா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டேஞ்சரஸ் மாஃபியா ஃபாலின் இன்னசென்ட் கேர்ள் பார்ட் 8. இல்லை, எபிசோட் 8 பார்ட் 2. என்னென்னா 6th பார்ட் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன். பட் அதில் 7ன்னு சொல்லிவிட்டு அப்படியே 8ம் போட்டேன். 8ல் வந்து தான் கண்டுபிடிச்சேன். ஸோ அதனால தான் இதை பார்ட் 2ன்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன்டா. எனக்கு தெரியல, லாஸ்ட்டாக நான் ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே வந்து இப்படி தான் சொதப்பிடுச்சு. 2 எஃப்எஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சாரிடா. ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் ஏதோடு முடிச்சிருந்தோன்னா, தாத்தா வந்து உங்களுக்குலாம் மேரேஜ் சொல்லியிருப்பாங்கடா. அப்போது நீங்கள்லாம் பார்த்துட்ருப்பீங்க. ஆரம் வந்து அப்படியே பார்த்துட்ருப்பார் சிண்ட்ரலாவை. ஷோவா வந்து அப்படியே ராணியை பார்த்துட்ருப்பாங்கடா. அதோடு முடிச்சிருந்தேன். வாங்க அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜின் தான், ஓ அமளி, உனக்கு குக் பண்ண தெரியுமா அப்படிங்கிறாரு. இப்போ அமளி இருந்துட்டு, எனக்கு தெரியுமே அப்படிங்கிறாங்க. ஓ சூப்பர், நல்ல செலெக்ஷன் தான் தாத்தா அப்படிங்கிறாரு. அப்போ தாத்தா தான் அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாரு. அப்போ ஜேகே தான், எங்கே தாத்தா அப்படிங்கிறாரு. அது ஒன்றும் இல்லைடா, கல்யாணம் வரைக்கும் 2 பேரும் வேறு வேறு வீட்டில் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறாரு. என்னது, வேறு வேறு வீட்லையா அப்படிங்கிறாரு பி சொல்கிறாருன்னா. அப்போது ஜேகே இருந்துட்டு, தாத்தா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறாரு. தாத்தா இருந்துட்டு, முடியாது, 2 டேஸில் மேரேஜா, அதுக்குள்ளே என்ன ஆகிடுப்போகுது, 2 டேஸ் தானே, வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்போது ஜெமின் தான், தாத்தா என்ன தாத்தா அப்படிங்கிறாரா. அப்போது தாத்தா இருந்துட்டு, முடியாதுன்னா முடியாது, எல்லாம் அமைதியாக இருங்க, ஓகேவா, 2 டேஸில் மேரேஜ், எல்லாம் போய் ரெடி ஆகுங்க அப்படிங்கிறாரு. அப்போ எல்லோரும் போயிட்டு அப்படியே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்கடா. பாய்ஸ் எல்லோரும். கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அவங்க பேக்கெல்லாம் ஹாலில் தான் வச்சுருப்பாங்க. உங்களோடது மட்டும்தான் உங்கள் ரூமில், ஜிகே ரூமில் இருக்கும். அதை பார்த்துட்டு, லுப்னா உன்னோட பேக்கெலாம் இங்கே அப்படிங்கிறாரு தாத்தா. அப்போ லுப்னா இருந்துட்டு, இந்த தாத்தா எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை காமிக்கிறாடா. அதை தாத்தா பார்த்துட்டு, ஓ சரிடாம்மா அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காருடா. ஒயனை பார்த்துட்டு, ஒயன்மா நீ போய் ஜேகே ரூமில் இருக்க பேக்கில் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் தான், சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ரூம்குள்ளே போகிறீங்க பாருங்கள். ஜேகே உள்ளே அப்படியே பெட்டில் கோவமாக உட்காந்துட்ருக்காரு. கோவமாக அப்படியே கையெல்லாம் முறுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காருடா. நீங்கள் உள்ளே போகவும் உங்களை அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. நீங்களா, ஐயோ ஷர்ட்டு கழட்டிட்டு தானே வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு அப்படியே ஷர்ட்லாம் கழட்டிட்டு அப்படியே உள்ளே வர்றீங்க. அதை பார்த்தோன்னே ஜேகேக்கு அப்படியே காமாயிடுது. பரவாயில்லையே, நம்ம சொன்னதை அப்படியே கடைப்பிடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினச்சிக்கிறாருடா. அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. அந்த கையை வந்து அப்படி முறுக்கிட்டு இருந்திருப்பாருடா. அதை உங்களை நீங்கள் அப்படி பண்ணதை பார்த்தோன்னே அதெல்லாம் நிறுத்திட்டு அப்படியே கையை வந்து கட்டின மாதிரி வச்சுட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஜேகே பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, தாத்தா அந்த வீட்டுக்கு போக சொன்னார், நான் போகட்டுமா அப்படின்ட்டு பாவமாக கேட்குறீங்க. அப்போ ஜேகே தான், போய் தொலை போ அப்படிங்கிறாரு. அப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க ஜேகேவை. ஜேகே அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பயந்துட்டு அப்படியே பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிடக்குறன்னு அந்த கதவுக்கிட்ட வந்துட்டு அப்புறமா தான் ஷர்ட் போடுறீங்க. ஷர்ட்லாம் போட்டுட்டு அப்படியே வெளியில் வர்றீங்க பாருங்கள். கரெக்டாக சிண்ட்ரல்லா மேலேயும் ராணி மேலேயும் அப்படியே இடிச்சிடுறீங்க. அக்கா அப்படிங்கிறீங்க. என்னடி என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பேக் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அப்படியே பார்க்குறீங்க. சிண்ட்ரல்லாவா உங்களை பார்த்து சிரிக்கிறா. இவ என்ன பேயை பார்த்து பயந்து வந்த மாதிரி இப்படி வரா அப்படின்னு சொல்லிட்டு சிண்ட்ரல்லா அவங்கள பார்த்து சிரிச்சிட்ருக்கா. அவங்க 2 பேரும் அந்த கிச்சனுக்கு போயிருப்பாங்கடா. கிச்சனுக்கு போயிட்டு அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா தாத்தா அவங்க 7 பேரையும் கூட்டிகிட்டு போய் அந்த பக்கத்தில் இருக்க கெஸ்ட் ஹவுஸில் வந்து அப்படியே தங்க வைக்கிறாரு. பாய்ஸ் எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. ஜிம்மின் பி அப்படியே உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. என்னடா அவங்கெல்லாம் இங்கேயே இருப்பாங்கன்னு நினச்சேன், பக்கத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு தாத்தா. ஐயோ இந்த தாத்தா என்ன இப்படி பண்ணுறாரோ, ஆனால் அவர் ரொம்ப க்யூட்டாக இருந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. அப்போ ஜிமின் தான், இவ்வளோதான்டா, பார்க்க கொஞ்சம் பூவக்கதையாக இருந்தாலும் அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாருடா. அப்போ வந்து நம்ம ஜேகே வந்துடுறாரு. என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாரு. அதுவா, எங்கள் ஆளுங்களை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாருடா. அப்போ வி இருந்துட்டு, உனக்கு என்னடா, நீ பல விஷயங்களை பார்த்துட்ட, ஆனால் எங்களுக்கு பாரு ஒரு சின்ன கண்ணசைவு கூட இல்லை. எங்களை தனியாக விட்டார் தாத்தா. ஐயோ இன்னும் 2 டேஸ் இப்படி தான் இருக்கணும். பரவாயில்ல, அவ்வளோ சீக்கிரமாக பார்த்துட்டாரே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. அப்போ ஜேகே முறைக்கிறாருடா. வியை பார்த்து முறைக்கவும் வி இருந்துட்டு, என்னடா முறைக்கிற, உண்மைதான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாருடா. அப்போது ஜேகே இருந்துட்டு, என்னத்த உண்மை சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறாரு.
அப்போ ஜிமின் இருந்துட்டு, ஒன்றும் நடக்கலையா? அப்போ டாக்டர் பார்த்துட்டு 1 வீக்குக்கு ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்லவும், ஜேகே அப்படியே பார்த்து அவர் அப்படியே திங்கிற மாதிரி அப்படியே முறைக்கிறாரு. கொன்றுவாரு போல விட்டா ஜிமினை, அந்த அளவுக்கு முறைச்சிட்ருக்காரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு, சரி சரி விடு விடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்கடா. அப்போ வி தான், ஏய் ஒரு பிளான் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. அப்போ ஜேகே வந்து திரும்பி வியை பார்க்குறாருடா. என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அப்போ ஜிமின் கிட்ட போயிட்டு, இல்லை நம்ம 3 பேரும் அந்த வீட்டுக்கு போகலாமா தாத்தாக்கு தெரியாமல் இன்னைக்கு நைட் அப்படிங்கிறாரு. அப்போது ஜேகே தான், போகலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாரு. நீயுமா வர, ஓகே சொல்லிட்டியா அப்படின்ட்டு வி ஆச்சரியமாக கேட்குறாரு. ஏன் நான் வந்தா என்ன அப்படின்ட்டு ஜேகே கேட்குறாருடா. அப்போது வி இருந்துட்டு, ஒன்றும் இல்லையே ஒன்றுமே இல்லையே, நைட் அப்போது 11 o'clock வந்துடுங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அப்படியே எழுந்திரிச்சு ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகேவா அப்படியே மனசுலேயே நினச்சிட்ருக்காருடா, உன்னை நான் சாதாரணமாக நினச்சிட்டேன்டி. பரவாயில்ல, உன்கிட்டயும் ஏதோ விஷயம் இருக்குது, நீயும் ஏதோ பண்ணிகிட்ருக்க, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மனசில் நினச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காருடா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் 11 o'clock ஆகிடுது. அவங்க சொன்ன மாதிரி அவங்க 3 பேரும் அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே பிளேஸ்க்கு ஆரமும் வந்திருப்பாரு. அவரை பார்த்தோன்னே இவங்க 3 பேருக்குமே வந்து கொஞ்சம் ஷாக் ஆகுது. ஏன்னா 3 பேருமே வந்து ஆரம்னா கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ அவங்க 3 பேர் அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஆரம் வந்துட்டு, என்னடா எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போது வி இருந்துட்டு, அது வந்து ஆரம், நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கவும் ஆரம் இருந்துட்டு, டேய் கெஸ்ட் ஹவுஸ் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வி இருந்துட்டு, நீங்களுமா அப்படிங்கிறாரு. ஆரம் இருந்துட்டு, ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆரமும் சொல்கிறாருடா. அப்போ வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருமே வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்துடுறாங்க. வாசல்கிட்ட வந்ததும், ஏய் ஏதாவது தாத்தா இங்கே ஏதாவது ஆளுங்களை வச்சுருந்தா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செடிக்கு பின்னாடி நின்றுட்டு 4 பேரும் அப்படியே எட்டி பார்க்குறாங்க பாருங்கள். அந்த இடத்துல வந்து பாடி கார்ட்ஸில் இருக்காங்க. அதை பார்த்துட்டு, நான் தான் சொன்னேன்ல தாத்தா வச்சுருப்பாருன்னு அப்படின்னு ஜிமின் சொல்கிறாருடா. அப்போது ஜேகே தான், வச்சுருந்தா என்ன, பேக் டோர் வழியாக போவோம், இல்லைன்னா அப்சைட் இருந்து போவோம் அப்படிங்கிறாரு. அப்சைடா, என்னடா சொல்கிற ஜேகே அப்படின்ட்டு அப்படி ஆரம் வந்து ஜேகேவை திரும்பி பார்க்குறாரு. அப்போது ஜேகே தான், நம்ம போகலாம் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே போயிடுறாங்க பின்னாடி சைடு. இந்த சைடு ஜிம்மினும் வியும் தான், என்னடா நடக்குதுங்க, 2 பேரும் பார்த்தானுங்க போகலாம் ஆரம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கானுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஜிம்மினும் பேசிகிட்டு இருக்காங்க. டேய் நம்மளுக்குலாம் அது ஒத்து வராது, நம்மளுக்கு ஜன்னல் தான், நம்ம ஜன்னலில் எகிரி குதிச்சு போயிடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஜிமினும் அப்படியே ஜன்னல் சைடு போயிட்டு அந்த சைடு பாடி கார்டு வராதப்போ அப்படியே அந்த ஜன்னலில் ஏறி குதிச்சு அந்த சைடு உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஆரமும் ஜேகேவும் தான் அந்த வீட்டுக்கு மேலே போயிடுறாங்கடா. அந்த பக்கத்தில் ட்ரீ இருக்கும், அந்த ட்ரீ மேலே ஏறி அந்த வீட்டில் வந்து அந்த ஓடு மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த மாடலுக்காக போட்டிருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஓடு, அதுக்கு மேலே இறங்கிடுறாங்கடா. அதுக்கு மேலே இறங்கிட்டு ஒவ்வொரு ஓடாக எடுத்துகிட்டு பார்க்குறாங்க எந்த இடத்துல வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஒவ்வொரு ரூமாக பார்த்துட்டு வரும். சிண்ட்ரெல்லா ரூம் தெரிஞ்சிருது. நம்ம ஆரம்க்கு வந்து சிண்ட்ரெல்லா ரூம் தெரிஞ்சிருதுன்னா அவர் வந்து அந்த ரூம் கண்டுபிடிச்சிட்டு, ஜேகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ளே இறங்கிடுறாரு. இந்த பக்கம் ஜேகே தான், இவ மட்டும் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில, இவளுக்கு என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டே வராரு பாருங்க. ஒரு பால்கனி வருதுடா, முன்னாடி பால்கனி வந்துடுது. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அது ஜேகே பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன ரூமே தரலையா, பால்கனியில் நின்றுட்டுருக்கா, நைட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பால்கனியில் ஜங்குன்னு வந்து குதிக்கிறாரு. நீங்களாம் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்கன்னா ஜேகே பார்த்தோன்னா உங்களுக்கு அப்படியே ஷிவர் ஆகுது, உடம்பெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா கிஷிகா தான், வயன்தா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. ஜேகேவை பார்த்தோன்னே, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது ஜேகே தான், அதுவா அது 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 வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து திணறிட்டு இருக்காருடா. அப்போ நீங்கள் தான், அது ஒன்றும் இல்லைக்கா என் கூட பேசணும், நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்காங்க, நாங்கள் பேசிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட கையை பிடிச்சி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறீங்க உங்கள் ரூமுக்கு. அப்போ கிஷிகா தான் சிரிச்சிட்டு, பரவாயில்லையே நம்ம தங்கச்சி அவளுக்கு விழுந்துட்டா போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசில் நினச்சி சிரிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு குக் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போர்ட்டிகோலே வச்சு க்ரில் பண்ணிட்டு அப்படியே வயனும் கிஷிகாவும் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க.
போயிருப்பாங்கடா. ஜேகே வந்தோடனே அதை பார்க்காம வயன் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. கிஷிகா அந்த ஃபுட்டை எடுத்து வச்சு சாப்பிட்ருப்பாங்கடா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வியூ ஜிமியும் வந்தாங்களா, அவங்க என்னாச்சுன்னு பார்க்கலாம். அவங்க ஜன்னல்ல ஏறி குதிச்சு வந்து பார்க்குறாங்க. அந்த நடு ஹாலில் நிறைய பீர் பாட்டில் இருக்குது. அதை பார்த்துட்டு என்னடா அது பொண்ணுங்க இருக்க வீடு தானே, ஏதாவது பசங்க வீடுக்குள்ள தப்பாக வந்துட்டோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொண்ணுங்க இருக்க வீடு தான்டா, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நடுவில் ஒரு பீர் பாட்டில் வந்து அப்படியே சுற்றி விட்டுட்டு யாருக்கு நேரம் நிற்கிதோ அவங்க வந்து ஒரு கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு விளையாட்டு இருக்குல்ல, அதை வந்து விளையாடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீர் பாட்டிலை ஃபுல்லாக குடிக்கணும். ஸோ அதை பார்த்துட்டு டேய் நாமெல்லாம் ஒரு கிளாஸ் தானே அடிப்போம், இங்கே என்னடா ஒரு பாட்டிலே குடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறாரு. அப்போ வீதான் எனக்கே தெரில மச்சான், ஆனால் என்னடா இத்தனை பாட்டில் கிடைக்குது, அங்கே உட்காந்துருக்கிறத பார்த்தா 5 பேர் தான் உட்காந்துருக்குறாங்க, ஆனால் எப்புட்றா அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து கேட்குறாரு. அப்போது ஜிமின் தான் எனக்கே தெரில மச்சான், வா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நடுவில் வந்து சிண்ட்ரெல்லா தான் அப்படியே பாட்டிலை வச்சு அப்படியே ஸ்பின் பண்ணுறாங்க. டேய் அது ஆரம்மாள் தானே, இங்கே இருக்கா, அப்போ ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறாரு. அப்போது வி இருந்துட்டு தெரிலையே மச்சான், அவன் இங்கே தான் வந்தான், பட் எங்கே போனான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. ஆரம் எங்கேயுமே காணோம். அப்போ வி தான் பார்ப்போம்டா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அங்கே உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ராணி, கிஷிகா, லுக்னா, சிண்ட்ரெல்லா, நெரிஜா, அவங்க 5 பேர் தான் வந்து உட்காந்துருப்பாங்க. ஒயனும் அமலியும் வந்து மேலே இருப்பாங்கடா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமின் தான் டேய் யார்கிட்ட நிற்க போகுதுன்னு தெரிலையேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக போய் அது நெரிஜா கிட்ட நிற்கிது. அவங்க பார்த்துட்டு நெரிஜா கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஷிகா வந்து அப்படியே சத்தம் போடுறா. ஏய் எதுக்குடி இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணி வந்து கேட்குறாங்க. கேட்கவும் இல்லை நான் அக்காகிட்ட ரொம்ப நாளாக ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மணி நேரமாக நான் அக்காகிட்ட கேட்கணும்னு யோசனை பண்ணி வச்சுருக்கேன். அந்த கொஷினை நான் கேட்டே ஆகணும், அக்கா ஸ்டெடியாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போது நெரிஜா தான் ஸ்டெடியாக தான் இருக்கேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் அப்படியே மூக்கில் இந்த கண்ணுக்கும் இந்த மூக்குக்கும் சென்டரில் அப்படியே கை வைப்பாங்கடா, அந்த மாதிரி வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போது கிஷிகா தான் நான் இப்போது கேட்க போகிற கொஷின் எல்லாரும் கேட்கணும்னு நினச்சது தான், பட் நான் கேட்குறேன் ஓகேவா, உனக்கு ஜிமினை பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் வி தான் டேய் மச்சான் நீ நினச்ச கொஷின் அந்த பொண்ணு கேட்குதுடா, அந்த பொண்ணு இல்லை உன் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாரு. ஆமாம் மச்சான் என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அங்கே பாரு அவள் பக்கத்தில் எத்தனை பாட்டில் இருக்குன்னு அவன் நிதானத்தில் கேட்குறாளான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு பேசுவி அப்படிங்கிறாரு. ஆமாண்டா ஏகப்பட்ட பாட்டில் இருக்குது, இவ தான் சின்ன பொண்ணுன்னு சொன்னாங்க, சின்ன பொண்ணுனா இப்படியாடா சரக்கடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. அப்போது ஜிமின்னா தெரில மச்சான் பாரு என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் நெரிஜாதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்கடா, கிஷிகாட்ட சொல்கிறாங்க. அப்போ கிஷிகா இருந்துட்டு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் பிடிச்சிருக்கேன்ல பாட்டில், அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஷிகா வந்து வாயை பொழுந்துட்டு பார்த்துட்ருக்கா. அப்போது ஜிமின் தான் என்னடா சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வி இருந்துட்டு மச்சான் கொஞ்சம் எட்டி பாரு மச்சான் அவங்க ஹைட்டுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்கடா. எட்டி பார்க்குறாங்க. அந்த சோஃபாவுக்கு பின்னாடி ஒரு 10 பாட்டில் பக்கம் கிடக்குது. அதை பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க, ஒரு பொண்ணால் எப்படிடா 10 பாட்டிலோட குடிக்க முடியும், அதை வீராக இருந்தாலும் 10 பாட்டில் அநியாயம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அமளி மேலே இருந்து கீழே இறங்கி வந்துட்டு ஏய் போதும் விளையாடுனது எல்லாம் போய் தூங்குங்க, காலையில் தாத்தா வந்துடுவார் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து அனுப்புகிறாங்கடா. அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா புல்லட் சவுண்ட் கேட்குது. அப்போது அமளி தான் வெயிட் பண்ணுங்க எல்லாம் நிதானத்தில் தானே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் வீக்கு ஜிம்மிக்குமே அந்த சவுண்ட் கேட்டிருக்கோம், புல்லட் சவுண்டு. அதை கேட்டுட்டு என்னடா புல்லட் சவுண்டில் கேட்குது, இந்த வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து வீ கேட்குறாரு. அப்போது ஜிம்மின் இருந்துட்டு இல்லை மச்சான் நான் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறாருனா. அப்போது இந்த பக்கம் அமளி தான் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், நிதானத்தில் தானே இருக்கீங்க எல்லோரும் அப்படிங்கவும் லுக்னாவும் சிண்ட்ரெல்லாவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்ஷியஸ் இறந்துட்டாங்க.
உங்களுக்கு கான்ஷியஸே இல்ல. அப்படியே ஃபுல் போதையில இருக்காங்க. அவங்களால நிக்க கூட முடியல. அவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, ராணியும், கிஷிகாவும் தான் வந்து அப்படியே புடிச்சிட்டுருக்காங்கடா. அப்போ வந்து அமளி தான். ஐயோ! யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரு ஜன்னல் பக்கம் போயிட்டு, ஒரு சைடா நின்னுட்டு எட்டி பார்க்குறாங்கடா. வெளியில இருந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே செத்து செத்து கிடக்குறாங்க. ஒரு 10 பாடி கார்ட்ஸ் பக்கம் வந்திருப்பாங்கடா. அவங்க எல்லாருமே ஒன் பை ஒன் அப்படியே செத்து கிடக்குறாங்க. அத அமளி பார்த்துட்டு, "ஏய் மேட்ரு ரொம்ப சீரியஸ். அவங்க 2 பேரையும் வந்து கேர்ஃபுல்லா கொண்டு போய் தூங்க வை" அப்படிங்கிறாங்க. சிண்ட்ரெல்லாவையும், லுக்னாவையும் பார்த்தீங்கன்னா, அப்படியே தூக்கிட்டு போயிட்டு சிண்ட்ரெல்லா ரூம்லயே வந்து 2 பேரையும் படுக்க வைக்கிறாங்கடா. அங்கே தான் வந்து ஆரம் தேடிட்டு இருந்திருப்பாரு. எங்க இவங்கள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு இருந்திருப்பாரு பாருங்க. கரெக்ட்டா இவங்கலாம் உள்ள வரவும், "யாரு வரா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கபோர்ட்ல அப்படியே ஒளிஞ்சிருப்பாருடா. ஒளிஞ்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க கொண்டு வந்து அவங்க 2 பேரையும் அப்படியே படுக்க வச்சுட்டு போறாங்க. அத அவர் பார்த்துட்டு, "இவ பேக் இங்க இருக்கவும் தானே நான் இங்க வந்தேன். இவ என்ன இவ்ளோ நேரம் கழிச்சு வந்து கூட்டிட்டு வந்து படுக்க வச்சுட்டு போறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில வந்துட்டு பார்க்குறாருடா. லுக்னாவும் சிண்ட்ரெல்லாவும் அப்படியே ஹக் பண்ண மாரி ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துருக்காங்க. "என்ன இவங்க 2 பேரும் ஹக் பண்ணி படுத்துருக்காங்க? நான் இவ கூட பேசலான்னு வந்தா, இவ என்ன இப்படி படுத்துருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு அப்படியே பார்க்குறாரு பாருங்க. ஃபுல் அப்படியே சரக்கு வாசம் அடிக்குது. "ஐயோ! என்ன இவ மொடக்காடு குடிகாரியா இருப்பா போல்ருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே பின்னாடி வந்துட்டு, "இவ தண்ணியெல்லாம் அடிப்பாளா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்போ கிஷிகா தான் அப்படியே ரூம் டோர அப்படியே ஓப்பன் பண்ண பார்றா. அப்போ ஆரம் அப்படியே பார்த்துட்டு அந்த டோருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்னுக்கிறாருடா. நின்னுட்டு அப்படியே பார்க்குறாரு. கிஷிகா பார்த்துட்டு அப்படியே உள்ள வந்துட்டு அந்த பெட்ஷீட் எடுத்து நல்லா போத்தி விட்டுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்படியே வெளியில போறா. உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டோர் பின்னாடி இருக்கும். வெளியில போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போனனால ஆரம்ப பார்க்கல. பார்க்காம அவ பாட்டுக்கு கீழ போயிடுறாடா. அந்த ரூம்லேருந்து ஒரு வெப்பன் எடுத்துட்டு தான் போவா. அத ஆரம் பார்த்துட்டு, "எதுக்கு வெப்பன்? ஏதாவது நடக்குதா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவ போனதுக்கப்புறம் ஆரம் போயிட்டு அந்த ஜன்னல்ல பார்க்குறாரு. கீழ பாடி கார்ட்ஸ்லாம் செத்து கிடக்குறாங்கடா. இங்க சுத்திலும் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 பேர் உள்ள வந்திருப்பாங்க. அவங்க கையிலயும் கன்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு, "ஐயோ! எவன் வந்தான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்படியே சிண்ட்ரெல்லா வந்து, "ஏய் நெட்ட கொக்கா, நீயாடா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? ஏய் லுப்னா, உனக்கு அவனுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ண மூடிட்டு பேசிட்டு இருக்கா. அத ஆரம் பார்த்து சிரிச்சுட்டு, "நெட்ட கொக்காவா? ம் உனக்கு வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு அப்படியே அந்த ரூம் டோர திறந்துட்டு அப்படியே கீழ வராரு பாருங்க. இந்த பக்கம் ஜேகே தான். அந்த படிக்கட்டு இறங்குற இடத்துலயே அவரு நின்னுட்டு இருப்பாருடா. அவங்க கூட நின்னுட்டு அப்படியே பேசிட்டு இருப்பாரு. "நீங்க 2 பேரும் மட்டும் என்னடி பண்றீங்க இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்டுட்டு பேசிட்டு இருந்திருப்பாங்கடா. அப்போ வந்து உங்கள வந்து ஹக் பண்ண மாரி புடிச்சிட்டு தான் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. ஆரம் வெளியில வந்துட்டு கீழ வர்றத பார்த்துட்டு ஜேகே தான், "என்னாச்சு?" அப்படின்ட்டு கேட்குறாரு. ஆரம் இருந்துட்டு, "யாருன்னு தெரியல. ஒரு 15 பேர் வந்திருக்காங்க. பாடி கார்ட்ஸ்லாம் இப்போ ஃபுல்லா அவுட் ஆயிட்டாங்க. நாம தான் பார்க்கணும்னு நெனைக்கிறேன்" அப்படிங்கிறாருடா. ஆரம் சொல்லவும் நீங்க இருந்துட்டு, "என்ன? ஆ எங்க அக்காங்க 2 பேரு இப்பதானே கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு போனாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "நீங்களும் பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்குறாரு ஆரம். "ம் நாங்களும் தான் பார்த்தோம். இப்போ தான் நாங்க ரூம விட்டு வெளியில வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்ப ஆரம் இருந்துட்டு, "சரி ஓகே வாங்க கீழ போலாம். மத்த கேர்ள்ஸ்லாம் எங்க?" அப்படின்ட்டு கேட்குறாரு. "கீழ இருக்காங்க" அப்படின்னு சொல்லவும், ஜேகே, ஆரம், நீங்க 3 பேரும் வந்து அப்படியே வந்து ஸ்டெப்ல இறங்கி கீழ வர்றீங்கடா. மத்த கேர்ள்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு வெப்பன் வச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து கன்னு, ஒருத்தர் வந்து அந்த கோடாரி, அப்புறம் வந்து ஒருத்தர் அந்த சமையல்ல யூஸ் பண்ணுவாங்கல்லடா, அந்த மாரி பொருள்லாம் வச்சிருக்காங்க. அத ஆரம் பார்த்துட்டு, "இத வச்சு என்ன பண்ணுவீங்க?" அப்படின்ட்டு கேட்குறாரு. "இதுவா? என் கைய குடுங்களேன்" அப்படிங்கிறாங்க. ஆரமும் கைய நீட்டுறாருடா. அவங்க கையில வந்து ஒரு டூல் மாரி தான் இருக்கு. கிச்சன்ல யூஸ் பண்றதுன்னு ஆரம் நெனச்சிருப்பாருடா. பட் வந்து அவங்க அத யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது, அதுல வந்து ஃபயர் வருது. அத ஆரம் பார்த்துட்டு, "இத இப்படி கூட யூஸ் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. "ஆ இப்படியும் யூஸ் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிஷிகா வந்து சொல்றாங்க. அப்போ ஆரம் இருந்துட்டு, "ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு போயிட்டு நின்னுக்கிறாருடா. அந்த டோர்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வர்றாங்க. அப்படியே பா காய்ஸ்லாம் அந்த கொல்ல வந்திருப்பாங்க. அந்த பாடி கார்ட்ஸ்லாம் உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு பார்க்குறாங்க. எல்லாம் ஒவ்வொரு பக்கம் ஒளிஞ்சிருக்காங்க. நீங்களும் ஜேகேவும் ஒரு பக்கம், கிஷிகாவும் வியும் ஒரு பக்கம், நம்ம நிர்ஜாவும், ஜிமினும் ஒரு பக்கம் அந்த மாரி ஒளிஞ்சிருப்பாங்க. சிண்ட்ரெல்லாவும், லுக்னாவும் வந்து தூங்கிட்டு இருப்பாங்கடா. ராணி மட்டும் தனியா அந்த சோஃபா பின்னாடி ஒளிஞ்சிருப்பாங்க. அத ஆரம் பார்த்துட்டு, "ஏய் ராணி என்ன அங்க இருக்காங்க? பார்த்துருவாங்க யாராவது" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்லவும், "அச்சோ! இவங்க என்ன இப்படி இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருடா. அப்போ கிஷிகா இருந்துட்டு, "அக்கா ஏதாவது காரணமா தான் இங்க ஒளிஞ்சிருப்பா.
கண்டிப்பா. எவன் வந்து அக்காவ பார்க்குறானோ, அந்த நிமிஷம் அவன் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கிஷிகா வந்து சொல்றா. அப்போ வி வந்துட்டு, "என்ன?" அப்படின்ட்டு கேட்குறாருடா. ஏன்னா வந்து 2 பேரும் அப்படியே ஹக் பண்ண மாரி ஒரு கப்போர்டு இருக்கும்டா. அந்த கப்போர்டுக்குள்ள தான் நின்னுட்டுருப்பாங்க. அதுலருந்து அப்படியே வெளியில பார்க்கலாம். அந்த மாரி தான் நின்னுட்டுருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாடி கார்டு அவங்க சொன்ன மாரியே இந்த சோஃபா கிட்ட வராங்கடா. முன்னாடி ஒருத்தர், பின்னாடி ஒருத்தர். 2 பக்கம் வராங்க. அவங்களுக்கு தாண்டியும் நெறைய கார்டிஸ்லாம் பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் பார்த்துடுறாங்க. ராணிய பார்த்துட்டு, "இங்க ஒருத்தர் இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் செய்கை காமிக்கிறாங்க. செய்கை காமிச்சோனே எல்லாரும் வந்து அலர்ட் ஆகுறாங்கடா. அப்போ ராணி இருந்துட்டு ஒரு விசில் அடிக்கிறாங்க. விசில் அடிச்சோனே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து சிக்னல் கிடைச்சிருது. அப்போ கிஷிகா கிட்ட ஒரு கன் இருக்குன்டா. அத வந்து எய்ம் பண்றா. "வீ தான், ஏய் நீ ஸ்கூல் தானே படிக்கிற? எப்படி கன்னெல்லாம் யூஸ் பண்ற?" அப்படிங்கிறாரு. ம். "எனக்கு எங்க அக்கா சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஒயனக்கா தான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஷூட் பண்றீங்க பாருங்க. நேரா அப்படி அதாவது ராணிக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கவங்க நெத்தி பொட்டுலயே போய் கன் புல்லட் படுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் நெத்தியில வந்து அந்த கோடாரி வச்சிருந்தாங்கல்லடா, அந்த கோடாரி வந்து ராணி ராணி வந்து அடிச்சிடுறாங்க. நிருஜா வந்து அந்த டூல் வச்சு பக்கத்துல இருந்தவங்கள வந்து அப்படியே எரிச்சு விட்டுர்றாங்க. அந்த மாரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை பண்ணி எல்லாரையும் அடிச்சு அப்படியே உதைச்சு கட்டி போட்டுர்றாங்கடா. கடைசியில 2 பேர மட்டும் தான் உயிரோட பிடிக்கிறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து ஒரு சத்தம். "ஐயோ! அம்மா எங்கள விட்டுருங்க. இனிமேல் நாங்க இங்க வரவே மாட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டு இருக்காங்க. "என்ன சத்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்க்குறாங்க. ஜின்னு, ஜேக்கப், சிவா 3 பேரும் தான். அங்கே ஒரு கேங்கையே அடிச்சு அப்படியே துவைச்சு காய போட்டு வச்சிருக்காங்க. அத வந்து நீங்க பார்த்துட்டு, "ஆ என்னது இது? இவ்ளோ பேர் வெளிய இருக்காங்க. உள்ள வந்து 15 பேர்னா, வெளியில இருக்கிறது 20 பேருக்கு மேல இருக்குமே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, "ஜின் தான். உள்ள எல்லாம் முடிஞ்சுச்சா?" அப்படின்ட்டு கேட்குறாரு. இன்னும் 2 பேர் மட்டும் உயிரோட இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அப்போ ஜின் தான் உள்ள அப்படியே வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. அமளி தான் ஒருத்தன வந்து அப்படியே கத்திய வச்சு கொன்னு, அந்த வயித்துல இருக்க குடலெல்லாம் அப்படியே உருவி எடுத்திருப்பா. அத பார்த்துட்டு, சூப்பர். நான் சமையல் மட்டும் தான் நல்லா பண்ணுவேன்னு நெனச்சேன். பரவால்ல. இதையும் சூப்பரா பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லிட்டு அப்படியே போறாருடா. அப்ப அமளி வந்து அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, "நீங்க தான் ஐயோ! இந்த அக்காவ பாராட்டுறது இவரால மட்டும் தான் முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஜின் பின்னாடியே வரீங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெய்ஹோப்பும், சுகாவும் வந்திருப்பாங்க. சுகா வந்தோன்னே பாப்பாருடா ராணி தான் பார்ப்பாரு. ராணி மேல வந்து அவ்ளோ பிளட் இருக்கும். அவர் பார்த்துட்டு, "உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா?" அப்படிங்கிறாரு. ம். "இல்ல அடியெல்லாம் ஒண்ணும் படல. நான் வந்து கோடாரி தான் வச்சிருந்தேனா, ஸோ அவங்கள அடிக்கும்போது பிளட் தெறிச்சிருச்சு" அப்படிங்கிறீங்க. அப்படின்னு ராணி வந்து சொல்றாங்க. அப்ப சுகா இருந்துட்டு சிரிச்சுட்டு, "ம் சூப்பர்" அப்படின்ட்டு அவரு வந்து நின்னுக்கிறாருடா. அப்போ வந்து ஜெய்ஹோப் தான், "எங்க லுப்னா எங்க?" அப்படின்ட்டு கேட்குறாரு. "அவளா மட்டையாயிட்டா. போய் தூங்கிட்டு இருக்கா" அப்படிங்கிறாரு. சொல்றாங்க எல்லாரும். அப்போ வந்து ஜேக்கப் தான் அப்படியே மாடிக்கு ஓடி போய் பார்க்குறாரு. லுக்னாவும் சிண்ட்ரெல்லாவும் அப்படியே கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "அடி பாவி! என்ன கட்டி பிடிச்சு படுக்கிறத விட்டுட்டு அவனையா கட்டி பிடிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லுக்னாவ சிண்ட்ரெல்லா கிட்டேருந்து அப்படியே பிரிக்கிறாரு பாருங்க. சிண்ட்ரெல்லா தான், "டேய் எவன்டா எவன்டா எங்க அக்காகிட்டேருந்து தப்பிச்சு வந்துட்டியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு எட்டி ஒரு உத தான் வைக்கிறாங்க. ஜேக்கப் 2 அடி தள்ளி போறாரு. "அப்பா என்ன உத! ஆரம்னால மட்டும்தான் இவ்வளோ சமாளிக்க முடியும் போலிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேக்கப் வந்துட்டு, "ஏய் அடிச்சிடாதம்மா, நான் தப்பிச்சு வந்தவன் இல்ல. நான் லுக்னாவோட ஹஸ்பண்ட் ஜெய்ஹோப்" அப்படிங்கிறாரு. "எது ஹஸ்பண்ட் தான், அவளுக்கு தான் கல்யாணமே ஆகலைலடா, போடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஜெய்ஹோப் தான், "ஐயோ நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்மா, நான் ஜெய்ஹோப்" அப்படிங்கிறாரு. அவள் லைட்டாக அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, "ஓ ஏன் என்ன விஷயம்?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது ஜேக்கப் தான், "நான் அவளை கூட பேசணும்" அப்படிங்கிறாரு. அவள் ஃபுல் மட்டையாயிட்டா பாரு, என்ன கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கா நீ நினச்சி" அப்படிங்கிறாங்க. இப்போ ஜேக்கப் தான், "தெரியுது தெரியுது பார்த்தாலே" அப்படிங்கிறாரு. அப்போ வந்து சிண்ட்ரெல்லா தான், முடிஞ்சா எழுப்பி கூட்டிகிட்டு போய்க்கோ, என்னாலே தான் முடியல, ரொம்ப பண்ணிட்டு படுத்திருக்கா, என்னால் முடியல, தூக்கு இவள" அப்படிங்கிறாங்க. இப்போ ஜேக்கப் வந்து, "ஏய் லுக்னா லுக்னா" அப்படிங்கிறாங்க. லுக்னா அசைகிற மாதிரி இல்லை. அவளை அப்படியே அப்படியே பிச்சு எடுத்துகிட்டு போகிறாரு. சிண்ட்ரெல்லா கிட்டேருந்து அப்படியே பிச்சு தூக்கிட்டு போகிறாருடா. அப்போ அந்த ரூம்குள்ளே வந்து ஆரம் வராரு. ஆரம் வந்து சிண்ட்ரெல்லா பார்க்குறாங்க. கண்ணை திறந்து பார்த்துட்டு, "இது யார்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் ஆரம்னு தெரிஞ்சோன்னு அப்படியே எந்திரிச்சு அப்படியே அந்த பெட்டில் அப்படியே சமணம் போட்ட மாதிரி உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஆரம் பக்கத்தில் வந்துட்டு, "என்ன மேடம்
ஃபுல் போதை போல இருக்கு அப்படிங்கிறாரு. ஆ இல்லை 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 அருண் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்கடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படியே போயிடுறீங்க. ஜேகே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பாருடா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சோன்னு இழுத்துட்டு போயிருப்பாரு. இந்த பக்கம் ராணி சுகா வந்து அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்கடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். நான் அதாவது சொதப்பியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிருங்கடா. இந்த எப்போ வந்து என்ன ஸ்டோரி அப்படிங்கிறதையே நான் மறந்துட்டேன். மறுபடியும் எடுத்து ரீட் பண்ணி அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேடா, லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ, பாய்.